என்ன லூசு பேட விடிய விடிய டாஸ்மாக் வியாபாரம் நடக்குது. எடிட் பண்ணாம விடுங்க. அப்பதான் இந்த காவல்துறை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. இந்த மாதிரி காவல்துறையில என்ன அர்த்தம் கட்டத்தனமா இன்னைக்கு இன்னைக்கு பேரணியா இதெல்லாம் ரொம்ப மோசம். மக்கள் நாடகத்தை இந்த நாடகத்தை இது மாதிரி ஸ்டாலின் நடத்துற நாடகம்லாம் நிறுத்தி கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். நீ முறையா நீ வாங்கி போட்டியா? நீ நீர்மோர் பந்தல் வச்சியா? எத்தனை நாள் ஆயிடுச்சு? இப்போ 15 நாள் ஆகி போச்சுங்க. 15 நாளா நீர்மோர் பந்தல் கூட அவங்க வைக்கல. அங்க சும்மா கொட்டையை போட்டு வச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது இல்லைங்க. மக்களுக்கு காசை கொடுத்து அடிச்சிருக்க கொள்ளையில இருந்து வசூல் பண்ணிருக்கிறதுல அதை லஞ்சமா கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு செருப்பை தூக்கி அடிக்க போறாங்க. இந்த பகுதியில் இந்த சுற்றறிக்கை வெயில்ல இங்க பாருங்க, தாய்மார்கள், பெரியவர்கள், சிறுவர்கள் இந்த ஏரியாவில் ஏதாச்சும் இருக்கா? இது நல்லதை செய்யும் போகும்போது யார் செஞ்சாலும் பாராட்டுறதை விட்டுட்டு இந்த மாதிரி இடையூறு பண்றவர்களுக்கு காவல்துறை நல்ல அறிவுரை வழங்கணும். இவங்க என்னன்னா அவங்களுக்கு ஏவல் துறையா மாறிட்டாங்க. இவங்க எல்லாம் நாங்க கணக்கு எடுத்திருக்கோம். ஆட்சி மாறும், காலம் மாறும். அப்ப இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்னே தெரியாது. உடனே எங்க அதிகாரியை போய் பிடிச்சி அமைச்சர்களை போய் பிடிச்சிருவாங்க. இதே சித்தன்ட்ட வந்துருவாங்க. சித்தா நீ பாத்துக்க, அப்படியெல்லாம் இங்க இருக்கிற எவனாச்சும் வந்தான்னா இது பண்ணிக்கிறாங்க. ஆனா பொய் வழக்கு போடுறாங்க. இந்த பதவிச்செயலாளர் ஆர்வமா வேலை பார்க்கிறாரு. கட்சிக்கு கூட்டம் நடத்த விடுறது இல்ல, பொது நிகழ்ச்சி நடத்த விடுறது இல்ல. இது திமுக. இப்ப பாருங்க, நம்ம ரேடியோ செட்டு இன்னைக்கு போட்டு வச்சிருக்கோம். இதை பற்றி மக்கள் இடத்துல பேசணும்னு சொல்லியிருந்தோம். இத எங்க கட்சிக்குள்ளேயே இருக்கிற சில சிலிப்பர் செல் இருப்பாங்கல்ல, அவங்க நேற்று மாவட்ட செயலர் வந்தாரு. உங்களை தோல் உரிக்க போறாரா, பேச போறாரு, மைக்கெல்லாம் கட்ட சொல்லி இருக்காரு. உங்களை பிச்சு உதற போறாரு. நீங்க யார்கிட்ட எவ்வளவு வாங்கினீங்க, நீ யாருக்கு பினாமியா இருக்க, எந்தெந்த மந்திரிக்கு பினாமியா இருக்க, எவ்வளவு பணம் கொள்ளையடிச்சிருக்க. இவங்க ஆடு வெட்டி கிட்டத்தட்ட 250 ஆடு வெட்டி அவங்க கட்சிக்காரங்களுக்கு பிரியாணி போடுறாங்க. ஏன்னா மக்களுக்கு தாகம் தீர்க்க தண்ணி கொடுக்க அதிமுக தொண்டை வந்தான்னா அவனுக்கு எதிர்ப்பு கொடுக்காம இவங்க செய்வாங்களா? சரி, நீ பிரியாணி போட்டீங்க, நீ இந்த மாதிரி நீர்மோர் பந்தல் வச்சுதான் என்ன மாதிரி செய்யறாங்க. அதனால இதை வன்மையா கண்டிக்கிறோம். இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து நியாயமான தீர்ப்பை பெற்றுக் கொடுத்த எங்க வழக்கறிஞர் பிரிவுடைய அத்தனை வழக்கறிஞர்களுக்கும், குறிப்பாக உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அருமை தம்பி மகேந்திரன் அவர்களுக்கும், அன்பிற்கினிய அருமை தம்பி வழக்கறிஞர் எங்க மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவுடைய மாவட்ட செயலர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் துணை புரிந்த வழக்கறிஞர்களுக்கும், வழக்கறிஞர் பிரிவுக்கும், இதை தொடர்ந்து முயற்சி எடுத்த தம்பி சித்தன், மலைச்சாமி, கேசவன், சுந்தரராஜன், விஜயகுமார், நாராயணன், இத்தனை வார்டு செயலாளரும் இன்னைக்கு கரங்கோர்த்து நிக்கிறாங்க. நம்ம சித்தனுக்கு நீ மிரட்டுறாங்க. ஏய், உன்னை தூக்கி உள்ள போட்டுருவோம், கஞ்சா கேஸ்ல போட்டுருவோம். ஏன்னா லூசு பேட விடிய விடிய டாஸ்மாக் வியாபாரம் நடக்குது, பார் நடக்குது. இதெல்லாம் இந்த போலீஸ்காரனுக்கு தெரியல. இந்த போலீஸ்காரங்களுக்கு இங்க இருக்க போலீஸ்காரனுக்கு தெரியல. இந்த கூடநகர் போலீஸ்காரங்களுக்கு தெரியல. நான் உண்மையிலேயே காவல்துறையை மதிக்கிறவங்க. நாங்க 10 ஆண்டுகள் நான் அமைச்சராக இருந்திருக்கேன். ஒரு இதுக்கு கூட நான் எந்த காவல்துறையிட்டையும் நான் பேசுனது கிடையாது. இப்ப கூட நான் இத்தனை வருஷம் ஆச்சு, சட்டத்துக்கு புறமாக கிரிமினலுக்காக யாருக்கு நான் துணை போனது கிடையாது, பேசுனது கூட கிடையாது. எங்க கட்சியே இந்த மாதிரி போட்டு மிரட்டி உருட்டிடலாம், போலீஸை வச்சு மிரட்டிடலாம், அடைக்கிடலான்னா இதெல்லாம் பப்பு வேகாதுரா. இதான் கருணாநிதி காலத்துல இருந்து பார்த்த கட்சி இந்த கட்சி. நாங்க சிறுவர்கள இருந்து பார்த்த கட்சி இந்த கட்சி. இன்னைக்கு 3ஆம் தலைமுறை பொதுச் செயலாளரை எடப்பாடியார், மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி இருந்தாங்களோ, கட்சியை வழி நடத்தினாங்களோ, அதே மாதிரி புரட்சி தலைவர் மாதிரி இன்னைக்கு எடப்பாடியார் கட்சியை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் தலைமையில் இயங்குற அதிமுக அடுத்த ஆண்டு இதே திருவிழா, நாளைய தினம், நாளை மறுநாள் நம்முடைய சுந்தரராஜ பெருமான் ஆற்றிலே அழகரை இறங்குறார். அது என்ன ஐதீகம்னு சொன்னா,
மண்டூக முனிவருக்கு விமர்சனம் கொடுக்க போறாருனாலும் அதே நேரத்தில் நாட்டு மக்கள் அதை பார்த்து அன்னைக்கு என்ன அவர் பட்டு அடிங்க இருக்கிறான்னு பார்த்து அந்த மாட்டில் அந்த மசம் பூரா நல்லா இருக்கும், பச்சைப்பட்டு கொடுத்தா விவசாயம் செழிக்கும், வெள்ளைப்பட்டு கொடுத்தா மக்கள் சுபிச்சமா இருப்பாங்கன்னு பேசுவாங்க. மண்டூக முனிவருக்கு விமர்சனம் கொடுக்கும். அது மாதிரி எங்க பொதுச்செயலாளர் 12ஆம் தேதி அவதரிக்கிறார், பிறந்த நாள் வருகிறது. அவர் அடுத்த ஆண்டு இதே தமிழக மக்களுக்கு விமர்சனம் கொடுப்பார். எங்க பொதுச் செயலாளர் நல்லாட்சி கொடுப்பார். இந்த போத ஆட்சி, இந்த போலீஸ் ரவுடிகளுக்கு துணை போகிற போலீஸ் எல்லாம் தூக்கி எறிந்து விடுவார் என்பதை தெரிவித்து இந்த அருமையான நிகழ்ச்சியை நீங்க தொலைக்காட்சியில் ஒரு பிட்டு கூட எடிட் பண்ணாம விடுங்க. அப்பதான் இந்த காவல்துறை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. இந்த மாதிரி காவல்துறையில கையேந்திட்டு திமுக காரன் கை காசு கொடுக்கறான்றக்காக அவனுக்கு பின்னால போய் ஒளிந்து கொண்டு இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற எந்த தமிழ்நாடு மதுரையில எந்த இடத்துலயும் இல்லைங்க, எந்த காவல்துறையும் செய்யல. இந்த கூடநகர் காவல் நிலையத்துல இருந்து அப்படி செஞ்சிருக்காங்க. இனிமேல் அந்த மாதிரி ஏதாச்சும் பொய் வழக்கு ஏதாச்சும் போட்டேன்னா மதுரை மாநகரில் அதிமுக காரன் பூரா கூடநகரெல்லாம் முற்றுகையிட போறோம். ஏன் தலைமையில தான் முற்றுகையிட போறோம். அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். இந்த காவல்துறை அதிகாரி துணை போனவன் எவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு மரியாதையே கிடையாது. மக்களுக்கு நல்லதை செய்ய தடுக்க எவனாக இருந்தாலும் எந்த முறையில் வந்தாலும் அவனை வேரோடு அழிப்போம். அவனுக்கு மரியாதையே கிடையாது என்பதை தெரிவிச்சுள்ளேன். அமைச்சர் ரகுபதி துரைமுருகனுடைய அமைச்சர் இலாக்கா மாற்றம் செஞ்சிருக்காங்க. இந்த ஆட்சியில கிட்டத்தட்ட அமைச்சர்கள் மற்றும் மாற்றம், அப்புறமேட்டு இலாக்கா மாற்றம். அமைச்சரே ஜாமீன் அமைச்சர்கள் தான் நிறைய இருக்காங்க. 1-2 பேர் தான் நல்ல அமைச்சர்கள், அந்த விசாரணை இல்லாத அமைச்சர்கள். இதுக்கு கலைஞரே பதில் சொல்லிருக்காரு. இந்த மாதிரி அமைச்சரவை நீடிக்கலாமா, மக்கள் வாக்களிக்கலாம்னு அதனுடைய தலைவரே ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதே வகையில இந்த ஆட்சி நீடிக்காது, நீடிக்க போறதும் இல்லை. எத்தனை அமைச்சரவை மாற்றினாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா மொந்தான் மாறுது, கல்லு ஒண்ணுதான். எல்லாம் வசூல் நடந்துகிட்டே தான் இருக்கு. எல்லா துறையிலும் சர்வசாதாரணமா வசூல் நடக்குது. கலெக்ஷன், கரப்ஷன் எல்லாமே நடக்குது. அதனால இந்த ஆட்சியை விரைவில் அப்புறப்படுத்தணும். அடுத்த 2026 தமிழகத்துக்கு விமர்சனம் எங்க பொதுச் செயலாளர் கொடுப்பார். பாகிஸ்தானுக்கு பதிலடி தொடர்ந்து இந்தியா கொடுத்துக்கிட்டே இருக்கு, எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே வரவேற்கு ஒவ்வொரு இந்தியனும் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லணும், மத்திய அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த அனுபவம் சொல்றாங்க இல்லையா, வயதானவங்க, அந்த வயதானவங்க அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருக்கட்டும், இவங்களையெல்லாம் வச்சு இது பண்ற நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அற்புதமான பணி. நேற்றைக்கு முன்தினம் நேற்றைய தினம் தூங்காம கண் விழித்து இந்த ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு வீடியோ மூலமா. பாரத பிரதமர் இப்படி ஒரு பிரதமர் நாம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும். நம்ம பெருமைப்படுறோம். இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு, ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு போர்லையா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க? இல்ல, தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு, வாங்கி கொடுத்த பாரத பிரதமர், கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர்கள். இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும், நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம், எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக. முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார? பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க. இவங்க நாடகம் ஆடுறதுக்கு ஒரு எல்லையே இல்லை. நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்வாங்களா? சரி, இதே ஸ்டாலின் விட்டு அங்க இருக்கிற நம்ம செக்ரட்டரி இவங்களை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்தினா என்ன ஆகும்? என்ன அர்த்தம் கட்டத்தனமா இன்னைக்கு பேரணியா? இதெல்லாம் ரொம்ப மோசம். மக்கள் இந்த நாடகத்தை இந்த மாதிரி ஸ்டாலின் நடத்துற நாடகம்லாம் நிறுத்தி கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். முதல்வர் ரோட் ஷோ போய்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மக்கள் போராட்டங்க போய்கிட்டு இருக்கு, பட்டாசுலாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி முதல்வர் ரோட் ஷோ போறாரு. அதாங்க, அவர் ரோட் ஷோ போறது எல்லாமே நாடகம் தான். அங்கங்க பணத்தை கொடுத்து 500 ரூபா
500 ரூபா கொடுக்குறாங்க, 2வது கடன் கொடுக்குறேன்னு சொல்றோம். இப்படி ஆட்களை கொண்டாந்து நிப்பாட்டிடுறாங்க. அது என்னமோ அவர் மக்களுக்கு அவருக்கு என்ன தெரியும்? பாவம். நம்ம முதலமைச்சர் அப்பாவி முதலமைச்சர். அவருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. பாருங்க, அவர் ஆட்சியில நீர்மோர் பந்தலுக்கு போராட வேண்டியிருக்காப்பா. ஏய், உயர் நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியிருக்காப்பா. மக்களுக்கு நல்லது செய்ய இப்படிப்பட்ட காவல்துறைக்கு அவர் தலைமை ஏற்றிருக்கிறார். இதுக்கே நம்ம காவல்துறைக்கு தலைமை ஏற்றிருக்கிறார். இவங்கனால அவருக்கு தலைகுனிவு இருக்கிறா. இதுக்காகவே அவர் முதல்ல அவரை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.